நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி 40க்கு 40 புதுச்சேரியையும் சேர்த்து ஜெயிச்சிருக்காங்க. இந்திய அளவில் இந்த தேர்தல் அடுத்த பிரதமர் யாருன்னு தீர்மானிக்கிற தேர்தலாக இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிர்க்கட்சி யாருன்னு தீர்மானிக்கிற தேர்தலாக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். என்னதான் பிஜேபி நாங்க தான் எதிர்க்கட்சின்னு சொன்னாலும் அதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சின்னு பத்திரிகை ஊடகவியலாளர்கள் சொல்லிட்டு வராங்க. அதுவும் எடப்பாடி பொதுச் செயலாளராக வந்தப்புறம் நடந்த இந்த தேர்தல் அதிமுகவுக்கு பெரிய அடின்னு சொல்லலாம். எடப்பாடி தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்க வேண்டிய நேரத்துல விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல ஒரு பெரிய ஃபைட்டை திமுகவுக்கு கொடுப்பார்னு பார்த்தா இந்த தேர்தலை அதிமுக புறக்கணிக்கும்னு அறிவிச்சிருக்காரு. இடைத்தேர்தல்ல எப்படியும் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். அப்புறம் எடப்பாடி தலைமை சரியில்லைன்னு அதனாலதான் அதிமுக தோத்துச்சுன்னு சொல்றதை தவிர்க்க திமுக மேல குத்தம் சொல்லி இருக்காருன்னு அதிமுக தொண்டை நினைக்கலாம்ல.